மயிலும் கொக்கும் ஒரு நாள் ஒரு மைல் காட்டில் தன் அழகான தோகையை விரித்து நடனமாடிக் கொண்டிருந்தது. அதன் அழகைக் கண்டு அது பெருமை கொண்டது. திடீரென்று ஒரு கொக்கு அங்கே வந்தது. மயில் கொக்கை வரவேற்றது. அவை இரண்டும் பேச ஆரம்பித்தன. பேசிக் கொண்டிருக்கும்போது மயில் கொக்கின் இறகுகளை வெறுப்புடன் பார்த்தது. கொக்கு கேட்டது, ஏன் என்னை இப்படி பார்க்கிறாய்? மயில் பதிலளித்தது, உன் இறகுகளைப் பார்க்கிறேன். அவற்றில் எந்த அழகும் இல்லை. என்னுடையதைப் பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இயற்கை உனக்கு பெரும் அநீதி செய்துவிட்டது. இவ்வளவு வலிமையான பறவைக்கு இவ்வளவு சாதாரண இறகுகளா? இது மிகவும் பரிதாபமானது. கொக்கு பதிலளித்தது, இயற்கை எப்போதுமே ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நியாயமாகவே இருந்திருக்கிறது. என் இறகுகள் சாதாரணமாக இருந்தாலும் நான் மேகங்கள் வரை உயரே பறக்க முடியும். உனக்கு அழகான தோகை இருந்தாலும் என்னைப் போல பறக்க முடியாது. மயில் உண்மையை உணர்ந்து கொக்கிடம் மன்னிப்பு கேட்டது. நீதி, ஒருவரின் திறமையை அவரது தோற்றத்தைப் பார்த்து தீர்மானிக்க கூடாது. The Peacock and the Crane. Once a peacock was dancing in a forest, displaying its beautiful feathers. It felt proud of its appearance. Suddenly, a crane arrived. The peacock greeted the crane and they began talking. During their conversation, the peacock looked at the crane's feathers with disdain. The crane asked, why are you looking at me like that? The peacock replied, I'm looking at your feathers. They have no beauty. Look at mine, how beautiful they are. Nature has been so unfair to you. Such a strong bird with such plain feathers. It's truly a pity. The crane responded, nature has always been fair to every creature. Though my feathers are ordinary, I can soar high in the clouds. You have beautiful feathers, but you cannot fly as I do. The peacock realized the truth and apologized to the crane. Moral: never judge someone's abilities by their appearance.